திமுகவை நம்பிதான் விசிக இருக்கிறது என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். 2026 திமுக கூட்டணி விட்டு அவர் எங்க போகணும்? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது. பாஜக இருக்கிற பக்கம் விடுதலை சிறுத்தை போனால் பெரிய மைனஸ் இருக்கு. சோ அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் கலைஞர் வந்து இப்படி பேசினா வச்சுங்க, தம்பி திருமாவுக்குன்னு மறுநாள் முரசொலி எழுதிடுவார். இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவர் கொடுத்த துண்டு சீட்டு வரைக்கும் வச்சிருப்பார் பாக்கெட்ல. அப்படி ஜோ விழுந்து எடுத்து காட்டுவார். அரசியல் இதெல்லாம் வந்து ஒரு இன்னொரு கூட்டணிக்கு போனா நீங்க 6, 8, 10 நிக்கிறீங்க, இல்ல 20 நிக்கிறீங்க. அதுல எத்தனை எம்எல்ஏ, அதுல எத்தனை நிச்சயமான எம்எல்ஏ? அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா அது ஒரு ஈக்குவலான வலிமையான கூட்டணி ஆயிடும். தேமுதிக அங்கேயா இங்கேயான்னு தெரியல. ஒருவேளை தேமுதிக அங்க உள்ள வர பட்சத்துல இல்ல பாமகவினுடைய நகர்வு எப்படிலாம் இருக்கிறதாக நீங்க பார்க்குறீங்க? ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில நடந்த விஷயங்களுக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வமாக கட்சி அன்புமணியிடம் போய்விட்டது. அதை அவரால் ஏத்துக்க முடியல. அதனால கலைஞர் கடைசி வரை தன்னுடைய அதிகாரத்தை தனக்கு பிறகு ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட கலைஞர் அந்த பொறுப்பு கொடுத்தாரா? தெரியும்ல, யதார்த்தம் தெரியும்ல. அந்த தவறை ராமதாஸ் செய்து விட்டார். அந்த தவறை வந்து கலைஞர் செய்யல. அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்று விரும்பிய போது அதை மீறி பாஜக போனாங்க. ஆனா என்னாச்சு? தர்மபுரியில் ஜெயிக்க வேண்டிய தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச அதிமுக தான் போகும். திமுக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25 to 30 சீட் கொடுக்கணுங்க. எங்க இடம் இருக்கு திமுக? யாரை வெளியே தள்ளுறது? வாய்ப்பே கிடையாது. ஆதவர்ஜுனா கொடுத்த பேட்டியில வந்து ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்க போது களத்துல புகுந்து விளையாட போறோன்ற மாதிரியான 4 ஊர்ல இந்த மாதிரி போராட்டம் நடக்கட்டும், விஜய் பங்கேற்கட்டும், அப்போது பேசலாம். அப்ப ஜூன்ல இருந்து பண்றதுல அவர் பங்கெடுப்பாருன்னு உறுதியா நம்ப முடியலன்றீங்களா? ரோடுக்கு வரட்டும், விஜய் ரோடுக்கு வந்தாதான் பேசலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு சொல்வது போல வெளியிட்ட ஒரு வீடியோ. அதுல கட்சியினருக்கு சில விஷயங்கள் சொல்றார். என்னை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நிறைய கட்சி வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயம், திமுகவை நம்பிதான் விசிக இருக்கிறது என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இது கட்சியினருக்குள்ள நிறைய யூகங்களை ஏற்படுத்தி இருக்கு. என்ன தலைவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற எண்ணங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் பெற முடியுது. மறுபக்கம் அதற்குரிய விளக்கங்களை திருமாவளவன் படிப்படியாக சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கூட அந்த பேச்சினுடைய பின்னணி என்ன அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பேச வச்சிருக்கேன். அதுல உங்களுடைய பார்வை என்னவாக? திமுக கூட்டணியில் இருப்பதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும்ங்கிற, ஒரே கூட்டணியில் தொடர்ந்து இருப்பதற்கு, தொடர்ந்து செயல்படுவதற்கு துணிச்சல் வேண்டும் சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்போ அவருக்கு ஒரு என்ன நெருக்கடினா, கட்சி நிர்வாகிகள் கிட்ட இருக்கிற நெருக்கடியை அவர் இப்படி வெளிப்படையா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் வந்து யூடியூப்ல எல்லாம் பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னார். ஆமா ஆமா. அப்போ தன்னுடைய நிர்வாகிகள் மீது ஆளுமை செலுத்துகிற ஒரு பவர்ஃபுல்லான லீடரா இல்லையா? நீங்க வந்து எளிமையா இருக்கலாம், நீங்க வந்து இணக்கமாக இருக்கலாம். ஆனால் கட்சி தலைமை என்ன விரும்புகிறது, கட்சிக்கு எது நன்மை தருகிறது, எல்லாத்தையும் உணர்ந்து நிர்வாகிகள் பேசணும் அப்படின்ற விஷயத்துல எங்க சொல்லணும், எங்க பேசணும்னு யார் முடிவு பண்றது? திருமணம் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பா. அப்போ இப்ப நீங்க ஒரு முகநூல் பக்கத்துல நிர்வாகிகள் கலந்துக்கிற ஜூம் மீட்டிங்ல எனக்கான நெருக்கடி இருக்கிறது, அது வரைக்கும் ஓகே. எனக்கு தொடர்ச்சியாக எல்லா நிகழ்ச்சியும் கூப்பிடுறீங்க, காது குத்து கூப்பிடுறீங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க, கிரக பிரசு கூப்பிடுறீங்க, எல்லார் வீட்டு நிகழ்ச்சிக்கும் வரலன்னா கோச்சிக்கிறீங்க. இது வந்து ஒரு தலைவர் தங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற தொண்டர்கள் அதை வந்து தடுக்க முடியாது. பிறந்த நாளைக்கு வந்து போட்டோ எடுத்துப்பாங்க, கல்யாண நாளுக்கு போட்டோ எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து நீங்க எப்படி தவிர்க்கணுமோ அதை சொல்லி தவிர்க்கலாம். அல்லது ஒரு மாவட்டத்துக்கு நீங்க சுற்றுப்பயணம் போகும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இந்த டேட்ல வர முடியல, ஆனா அடுத்த மாசம் அல்லது அடுத்த மாசம் உங்க ஊர் பக்கம் வர போறேன், அன்னைக்கு வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுல சாப்பிட போறேன் சொல்லிட்டு போங்க, தப்பு கிடையாது. சோ இது வேறு. அடுத்து கூட்டணி விவகாரத்தில் அல்லது திமுக வெளிச்சத்தில் நாம் வாழ்கிறோம், திமுக கூட்டணியால் தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கிறது,
அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே பேசணும் அங்கே தான் பேசணும். ஒரு இண்டோர் கூட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு குறுகிய ஒரு செயற்குழு பொதுக்குழு அதை கூட ஓப்பனாக பேசாமல் சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, எந்தெந்த பிரச்சனை யார் யார் எப்படி பேசியிருக்கீங்க, ஒரு ரிப்போர்ட், இந்த எம்எல்ஏ இப்படி பேசியிருக்கீங்க, இந்த டிபேட்டில் இந்த எம்எல்ஏ இப்படி பேசி, இந்த தலைமை கழக நிர்வாகி இப்படி பேசுறீங்க, தப்பு, இந்த உரிமை யார் உங்ககிட்ட கொடுத்தது, பேசலாம். பட் ஆனால் உங்களுடைய இந்த விஜய் விவகாரம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வெடித்த போது கண்டிப்பாக உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஒரு மாதிரி கருத்து சொல்ல, திருமாவளவன் கருத்து சொல்லும் போது அது வந்த குழப்பம்லாம் அது இன்னும் நீடிக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன் அவர் சொன்னாருன்னு புரிய மாட்டேங்குது. இல்லை, ஒருவேளை இந்த விஷயத்தில் அவர் மெயினாக இந்த மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை நம்ம மேலே கட்டமைக்க பார்க்குறாங்க. அதற்கு நிர்வாகிகள் யாரும் அதுக்கு செவிமடுத்துற வேண்டாம், யாரும் அதுக்கு பலியாகிட வேண்டாம், இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் அது சொல்லியிருக்கிறாருன்னு இல்லை, வேற எங்கே போக முடியும்? 2026 திமுக கூட்டணி விட்டு அவர் எங்கே போக முடியும் சொல்லுங்க? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது. பாஜக இருக்கிற பக்கம் விடுதலை சிறுத்தை போனால் பெரிய மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் திரும்ப பழைய கதை தான் சொன்னோம், விஜய் அணி. விஜய் ஒரு தலைமையிலான ஒரு அணிக்கு விடுதலை சிறுத்தை போகுமா என்றால் அது ரொம்ப இன்னும் சிக்கல். இப்போ இங்க திமுக கூட்டணியில் கொடுக்கிற எல்லா நம்பர்ஸும் நிச்சயமான எம்எல்ஏ, நிச்சய எம்எல்ஏன்னு வச்சுங்க. அப்போ ஒரு இன்னொரு கூட்டணிக்கு போனா நீங்க 6, 8, 10 நிக்கிறீங்க, இல்ல 20 நிக்கிறீங்க, அதுல எத்தனை எம்எல்ஏ, அதுல எத்தனை நிச்சயமான எம்எல்ஏ, சிக்கல் இருக்குல்ல. சோ அவர் சொல்றது பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். நிர்வாகிகள் திரும்ப திரும்ப என் பேச்சை கேட்காம நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க அப்படி ஒரு வார்னிங் கூட கொடுத்துருக்கலாம். தேர்தல் அரசியல்ல வந்து எந்த முடிவையும் எடுக்க முடியும், அதை நாமே உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அப்படின்னா இது வந்து நாங்கள் இந்த இடத்துல இல்லை, இப்போ இந்த இடத்துல இருக்கிறோன்ற மெசேஜ் ஒருவேளை திமுகவுக்கே கொடுக்குறாரோன்ற ஒரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்கல்ல. இது வந்து கொஞ்சம் சீட் டிமாண்டிங்காகவும் ஒரு கோணத்தில் பயன்படுத்தப்படலாம், இல்லை அதுக்கான ஒரு ஒரு மெசேஜா இது அப்படின்ற ஒரு கோணத்திலே சிலர் பார்க்குறாங்க. அந்த கோணத்தில் பார்க்கலாமா? எதிரணி வலிமையாக அமைகிற பட்சத்தில் கடந்த தேர்தலின் போது எத்தனை சீட்டு வாங்கினாங்களோ அந்த சீட்டை தான் வாங்க முடியும். நம்பர் உயர்த்த முடியுமா எனக்கு தெரியல. விசிகாவுக்கு அதிக ஆசை இருக்கலாம். அந்த திமுக கூட்டணியிலே கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் நான் விசிகா பார்க்குறேன். மற்ற கட்சிகளாக கூட கொடுக்குறத வாங்கிக்கும். ஆனால் விசிகாவுக்கு கடந்த முறை விட ஒரு 4-5 சீட்டுகள் குறைந்தது 2 சீட்டாவது கூடுதலாக வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நிலைமை அப்படி இல்லை. அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா அது ஒரு ஈக்குவலான வலிமையான கூட்டணி ஆயிடும். தேமுதிக அங்கேயா இங்கேயான்னு தெரியல. ஒருவேளை தேமுதிக அங்கே உள்ள வர பட்சத்தில் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரிந்து பேரம் பேசுவதற்காகவோ இல்லை, அவர் தான் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறார். அது சொல்றாருல, என்ன கட்சி ஒரு மறுசீரமைப்பு செய்ய முயற்சிக்கிறேன், அது கூட விட மாட்டேங்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கார். அந்த அழுத்தத்தை வந்து இன்னும் வெளிப்படையாக உடைச்சாதான் நமக்கு தெரியும். அது உடைக்க வேண்டிய அவசியமா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மீடியா கிட்டயோ பப்ளிக்லயோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் மீடியா கிட்ட பப்ளிக் கிட்ட சொல்லாத அந்த ஒரு விஷயமா அதே நேரம் விசிகா மீது வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாகவும் அல்லது ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது வந்து நீங்க திமுகவுக்கு ஒரு அடிமை போல இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்திலையும் ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக தான் திருமாவளவன் அப்படி பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோரிக்கைகள், திருமா வைக்கிற கோரிக்கைகள், விசிகா எம்எல்ஏ வைக்கிற கோரிக்கைகள் ஏதாவது நிறைவேற்ற மறுக்கிறார்களா திமுக? திருமாவளவன் சொன்னவங்க எத்தனை பேர் கமிஷன்ல போட்டிருக்காங்க, ஆர்டிஐல, டிஎன்பிசில எந்தெந்த மெம்பர்ஸ் எப்படி வாங்கியிருக்காரு. இன்னும் IAS IPS போஸ்டிங்க டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டு வாங்குறாரு. திமுகவில் கூட வந்து இத்தனை கோரிக்கைகள் வைத்து ஜெயித்த எம்எல்ஏ எம்பிகள் இருக்காங்களான்னு தெரியாது. அமைச்சர்களுக்கே அந்த வாய்ப்பு இல்லை. தங்கள் மாவட்டத்துக்கு இந்த IAS கொடுங்க, இந்த IPS கொடுங்கன்னு கேட்டா கூட கிடைக்காது. ஆனா திருமாவளவனுக்கு எல்லா சலுகைகளும் செய்யப்படுகின்றன. திருமா வைக்கிற கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றப்படுகின்றன. இந்த விஷயங்கள்லாம் வெளியில தெரியறது இல்லையே. இப்போ நீங்க அதெல்லாம் எப்படி வெளியே தெரியும்? அது யார் சொல்லுவா? கலைஞர் வந்து இப்படி பேசணும் வச்சுங்க, தம்பி திருமாவுக்குன்னு மறுநாள் முரசொலி எழுதிடுவார். இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அவர் கொடுத்த துண்டு சீட்டு வரைக்கும் வச்சிருப்பார் பாக்கெட்ல. அப்படி ஜோ விழுந்து எடுத்து காட்டுவார். அதனால அது தேவையில்லை. அரசியல் இதெல்லாம் வந்து கடந்து போற விஷயம் தான். யாருடைய குரலாக இப்ப திருமாவளவன் அவர்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி நிக்கிறாரோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கொடுமைகள் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து அவர்களுக்கான தீர்வு எட்டப்படுகிறதான்ற இடத்துல அந்த இடத்துல டப்புன்னு எங்களோட ரெப்ரசன்டேட்டரா நீங்க தானே இருக்கீங்க, கூடவே இருக்கிறீங்களே முதல்வர் கூடவே, இப்போ நீங்க வந்து என்ன எங்களுக்காக வாங்கி கொடுத்துட்டீங்கன்ற ஒரு கேள்வி அந்த மக்கள் கிட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதோ அல்லது வெளியிலிருந்து விமர்சிக்கிறவங்களுக்கும் இப்போ வேங்கைவேல் மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பேசுறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு பாயிண்டா கிடைச்சிருதோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த இடத்துல திருமாவளவன் அவர்களை இல்ல நாட் ஓன்லி தட், அது மட்டும் இல்ல, முடிஞ்சு போன விவகாரம். அது வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி பல்வேறு புலன் விசாரணைக்கு பிறகு உண்மை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது பொய்ன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது. அதனால அதுல பேசி பலன் இல்லை. ஆனா ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு எதிரான சாதிய பாகுபாடு, கோயிலுக்குள்ள நுழையாம இருக்கிறது, இரட்டை கோவலை முறை, இன்னும்
பல்வேறு அழுத்தங்கள் இருக்கின்றன, புரியுதுங்களா? அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. பட் திமுக ஆட்சி அதெல்லாம் நடக்குதா? திமுக மட்டும்தான் அதை வந்து அந்த தாக்குதலை அந்த செயல்களை செய்கிறதா? அப்படி கிடையாது, புரியுதுங்களா? நீங்க பல்வேறு தளங்களில் இருக்கிற எல்லா சமூகமும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது செய்கிற செயல்கள் தான் வெளியே வருது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம திமுக சொல்ல முடியாது. திமுக கட்சியில் கூட்டணி இருப்பதால் தான் இந்த கொடுமைகளை வந்து திரும்ப சகித்துக் கொள்கிறாரா? அப்படி கிடையாது. அதனால தான் நடக்கிறதா அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இல்லை. ஆனா அப்படி நடக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுல கேட்கறாங்க. நடவடிக்கை எடுக்காம ஏதாவது விட்டுருக்காங்களா திமுக? அந்த மாதிரி சம்பவம் தான் சொல்லுங்க, நானே பேசுறேன். இப்போ ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காம இருக்கா? ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க, கைது பண்ணாம இருக்கிறாங்க, அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி தான் சொல்லுங்க. இதுல இன்னொரு விஷயம், இந்த விசிகா பத்தி பேசும்பொழுது முதல்வர் அவர்கள் அது தொடர்பா பேசியிருக்கிறாரு. என்னன்னா திமுக கூட்டணியில பாமக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல பாமகவை மையப்படுத்தி தற்போதைய இந்த தேர்தல் சூழல்ல சில பார்வைகள்லாம் வைக்கப்படுதுல, இதுல பாமகவினுடைய நகர்வு எப்படிலாம் இருக்கிறதாக நீங்க பார்க்குறீங்க? எஸ்பெஷலி இந்த ரீசெண்டா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில நடந்த விஷயங்களுக்கு அப்புறமா அப்பா மகன் மோதல் காலமாக இருக்கிறது. முதல்ல தைலாபுரத்தில் தொடங்கிருது, இப்போ அடுத்து மதிமுகவில் முடிஞ்சிருக்கு. பட் எல்லாமே ஓரளவுக்கு சமரசமாக போய் கொண்டிருக்கிற சூழல் தான் இருக்குது. ஆனால் எங்கே போவார் ராமதாஸ்? எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டார். யார்கிட்ட? மகன் அன்புமணிக்கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டார். பொறுப்பு கொடுத்துட்ட பிறகு கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அப்புறம் வந்து தாத்தா அப்பாவுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து இவர் செய்ய மாட்டார். இல்லை அப்பாவுக்கு தேவையாக இருக்கிற விஷயங்களை இவர் செய்ய போனால் அது வர நெருக்கடி உணர்ந்திருப்பார். ஸோ அதனால் வந்து நிர்வாகிகள் நியமனத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை தன்னிச்சையாக செய்கிறார். அப்போ வந்து அப்பாவுக்கு பிடிக்கல. தன்னுடைய சொந்த பேரன் அன்புமணிக்கு மருமகன் முறைதான், ஆனால் அவரை கொண்டு வந்து கட்சியில் கொண்டு வந்தால் மைக்கை தூக்கி போட்டு வெளியே போகிறார். அப்போது கட்சி தலைவர், நிறுவனர், நானே நிறுவனர், நான் கட்சி தொடங்கின கட்சி அதெல்லாம் சொல்கிறார்ல. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கட்சி அன்புமணியிடம் போய்விட்டது. அதை அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால கலைஞர் கடைசி வரை தன்னுடைய அதிகாரத்தை தனக்கு பிறகு ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட கலைஞர் அந்த பொறுப்பு கொடுத்தாரா? தெரியும்ல, யதார்த்தம் தெரியும்ல. அந்த தவறை ராமதாஸ் செய்து விட்டார். அந்த தவறை வந்து கலைஞர் செய்யல. தலைவர் பதவி எல்லாமே எல்லா அதிகாரத்தையும் ஸ்டாலினிடம் கொடுத்து விட்டு ஒரு கலைஞர் வீட்டில் உட்கார்ந்தாருன்னா யாரை பார்க்க போவாங்க? அந்த தவறை செஞ்சுட்டு அவ்வளவுதான். தற்போது மேலோட்டமா ஒரு அமைதியா இருக்கிற சூழல் இருந்தாலும் இன்னும் உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பா உள்ளுக்குள்ள நெருப்பு மாதிரி புகஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு ஜுவாலை வெளியே தெரிஞ்சது, திரும்ப இப்போ அடங்கி இருக்கு. குடும்பம் எல்லாம் போட்டு அடக்கியிருக்காங்க, மீண்டும் வெடிக்கலாம். திமுக கூட்டணியில பாமக தேர்தல் நெருக்கம் போகும்போது இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, டூ ஏர்லி இதை டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 99.9% அதிமுக கூட்டணி தான் விரும்பும். சரிங்களா? ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அப்பா மகனுக்கு நடந்த மோதல்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை 2014 அன்புமணி நினைச்சதுதான் நடக்குது. அன்புமணி தான் ஜெயிக்கிறார், நான் மறுக்கல. ஆனால் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்று விரும்பிய போது அதை மீறி பாஜக போனாங்க. ஆனா என்னாச்சு? தர்மபுரியில் ஜெயிக்க வேண்டிய தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அதிமுக தான் போகும், திமுக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25 30 சீட் கொடுக்கணுங்க. எங்க இடம் இருக்கு திமுக? யாரை வெளியே தள்ளுறது? வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்போ அதிமுக கூட பாஜக இருக்குன்றதுனால ஒரு நெருடல் இருக்குமோ? எதுக்கு நெருக்கடி? ஏற்கனவே அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தாங்களே. 2024 ஒன்னதான் நின்னாங்க, எம்பி தேர்தலில் தான் நின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு முடிவு பண்ணிட வேண்டாம்ன்றதுனாலதான் இப்போ அன்புமணி கூட அந்த கிளாஸ் முடிவு இல்லை. அவங்களுக்கு வந்து பாஜகவுடன் போய் அதிமுக கூட்டணியில் இணைவது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரச்சனை, டாக்டர் ராமதாஸோட பிரச்சனை. அதிமுக கூட்டணியில் இணைந்து பாஜக இருந்த பிரச்சனை கிடையாது. யாருடன் இணைவது? பிரைமரி பார்ட்னர் அதிமுக. அதிமுக தனியா நின்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி வைத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். அதிமுக விஜயுடன் கூட்டணி வச்சாலும் பாமக இருக்கும். ஆனா பிரைமரி நம்ம டைரக்டா யாரோட லிங்க்? அதிமுக. அந்த அடிப்படையில் ராமதாஸ் சொல்றாரு, பாஜகவோட போய் கை நினைக்காதீங்கன்றதுதான் பிரச்சனை. இங்க பாமகவை கூட்டணியில சேர்த்துக்கணும்னு தாவேகா முயற்சி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்களா? தாவேகா எப்படிங்க? இல்லை, ஏன்னா ஒரு நியூஸ் ஆர்டிகிள் பார்த்தேன். ஒரு பக்கம் அதாவது பாமகவுக்காக அதிமுகவும் தாவேகாவும் வந்து போட்டி போட்டுக்கிறது அப்படின்ற ஒரு மீனிங்ல அது இருந்தது. அதனால கேட்குறேன். தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு அரசியல் கட்சியாவே பரிணமிக்கல. அவர் மாநாடு நடத்திட்டாருன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் பொதுக்குழு செயற்குழு நடத்திட்டாருன்னு சொல்லுவீங்க, சிறப்பு 2வது ஆண்டு தொடக்க கூட்டம் நடத்திட்டாருன்னு சொல்லுவீங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஆனா இன்னும் கட்சியா இல்லை. கட்சியா செயல்படுகிற தோற்றத்தை அவர் கொடுக்க முயற்சிக்கிறார். இப்போ ஒரு ஜூம் மீட்டிங் நடந்தது, அதை சொல்றார். யாரு? உங்களுக்கெல்லாம் நான் மீட்டிங்ல கலந்துருக்கணும், என்னால் கலந்துக்க முடியல. உங்களெல்லாம் வந்து ஐடி விங், இந்தியாவிலே மிகப்பெரிய ஐடி படை வைத்திருக்கிற கட்சி நம்ம கட்சின்னு சொல்றார். இந்தியாவிலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடி விங் அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு சவால் விடுறீங்க, காங்கிரஸ் சவால் விடுறீங்க, திமுக சவால் விடுறீங்க, அதிமுக சவால் விடுறீங்க. அப்படிப்பட்ட ஐடி விங் நடத்துகிற ஒரு ஜூம் மீட்டிங்ல உங்களால் ஏன் பங்கேற்க முடியல? திடீர்னு ஏன் வீடியோ போடுறீங்க? அதில் அதை விட என்ன வேலை உங்களுக்கு? அரசியல் தானுங்க அது. கட்சிக்கு வந்துட்டீங்களே, ஒரு டைம் போட்டிங்களே, இந்த டைமில்
உங்களுக்கு எப்படி சினிமா கால் ஷீட் தரீங்களா, 8 மணி நேரம் கால் ஷீட் தரீங்க, அதை விட முக்கியமான கட்டமில்ல அரசியல். அப்போ நீங்கள் அது கால் ஷீட் கொடுத்துட்டு போய் நிற்க வேண்டியது தானே? ஏன் நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களை என்று அழைக்க போகிறேன், என்ன பிரயோஜனம்? நீங்க நடத்துகிற கூட்டத்துல நீங்க நேரடியா பங்கேற்கணுங்க. அது ஒரு வகையான நடைமுறைன்னு பார்க்கறாங்கல்ல தாவேக்காவினர். அதெல்லாம் கை கொடுக்காதோ, எடுபடாது. நேரடியா பங்கேற்பது என்பது வேறு, ஜூம் மீட்டிங்ல ஏதோ டெக்னிக்கல் எரர்னு சொல்லி இவரோட வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றது வேறு. அது தப்பு இல்லை. 2 மணி நேரம் 10 பேர் பேசுறத கேட்கறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இல்லை, உங்க வாய்ஸ் மட்டும் டெலிகாஸ்ட் ஆகணும், அது மட்டும் கேட்டுட்டு போறதுக்கு அவங்க இருப்பாங்க. அப்போ 2-3 பேர் குறைகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போராட்டம் ஒன்று நடத்துறதுக்கு திட்டம் போட்டோம், மாவட்ட செயலர் ஒத்துக்கல, இல்லை தலைமை ஒத்துக்கல, ஆனந்த் இந்த பர்மிஷன் கொடுக்கல, இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லுவாங்க? இந்த அரசியல் கட்டமைப்பாகவே அவர் இயங்கலை. அதனால வந்து அந்த கட்சி போய் பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டூ ஏர்லி டு டிசைட். இதுல அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் அமைஞ்சிட்டாலும் கூட அதுல இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது ரிலேட்டடா இன்னும் அந்த முடிவு எட்டப்படாம ஒரு மோதல் போக்கு நிலவரதாவே பார்க்கப்படுது இல்லையா? அதுல அதிமுக கடைசியில அந்த இடத்துக்கும் நகர்ந்து விடுவார்கள் அல்லது பாஜக நகர்த்தி விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? பாஜகவினுடைய ஸ்டைல் அதுவா தானே இருக்கு. 10 மாதத்திற்கு இந்த ஆட்சியில் பங்குன்ற விவகாரத்தை அதிமுகவும் கலப்பாது, பாஜகவும் கலப்பாது. நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா பேட்டி முடிந்த பிறகு 4 நாள் கழிச்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்ன பிறகு அதில் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் சுதாகர் ரெட்டி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு அறிக்கை, நயினார் ஒரு அறிக்கை, யாரும் பேசாதீங்கன்னு. இவர் அதிமுக ஒரு பக்கம் அறிக்கை. இந்த விவகாரத்தை யாரும் வந்து பேசக்கூடாது, கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் பேசக்கூடாது, ஆட்சி பற்றி பேசக்கூடாது, பேச வேணாம். சரி. ஆனால் நீங்க இப்போ கடைசியாக கேட்டீங்க, அதில் பாஜக சும்மா விடுமா? சும்மா விடாது. ஏன்னா அவங்களுடைய ஆசையே அதான், தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும். இந்தியாவில் அதிக வளர்ச்சி கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு, 2வதாக அதிகமாக வரி செலுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த மாநிலத்தில் பாஜக, அதுவும் கோயில்கள் நிறைந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு, ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் நம்ம வந்து கால் பதிக்கின்ற ஒரு ஆதங்கம், வெறி கூட இருக்கலாம். அதுக்கு அதிமுக அந்த ஸ்பேஸை கொடுக்குமா கொடுக்காதுன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா பாஜக விடாது. எந்த ரூபத்திலாவது அதிமுகவை மிரட்டியாவது உருட்டியாவது பங்கேற்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அதான் நடக்கவும் போகுது. ஒருவேளை அதிமுக வெற்றி பெறுகிற பட்சத்தில். தாவேக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரீசென்ட்லி ஆதவர்ஜுனா கொடுத்த பேட்டியில வந்து ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது, களத்துல புகுந்து விளையாட போறோன்ற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதற்கெல்லாம் அப்புறம் டிசம்பர்ல எங்களுடைய கூட்டணி தொடர்பான நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த தாவேக்காவினுடைய பிளான் என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அண்ட் அது எப்படி இருக்க போகிறதுன்றதுல உங்களோட ஒரு பார்வை? நான் விஜய் இல்லை, நான் ஆதவர்ஜுனா அல்ல. நான் என்ன சொல்ல முடியும்? ஜூன் மாசம் என்ன பிளான்? பூத் கமிட்டி ஏதோ மீட்டிங் நடத்த போறாங்க கோயம்புத்தூர்ல, ஒரு செய்தி படிச்சேன், அவ்வளவுதான். நீங்க இதை தாண்டி வேற எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் களத்துல வந்தாதான் தெரியும். இல்ல அதுலதான் அவங்களோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, மாவட்டத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் சுற்றுப்பயணம் போகும்போது அரசாங்கத்தினுடைய தவறுகளை எடுத்து பேசுறது, அந்த பிரச்சனைகள் சார்ந்து பேசுறது, இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? போராட்டங்கள் பண்றது. ஒரு 4 ஊர்ல இந்த மாதிரி போராட்டம் நடக்கட்டும், விஜய் பங்கேற்கட்டும், அப்போது பேசலாம். அதுவரை பேச முடியாது. நீங்க இப்போ ஜூன்ல இருந்து டிசம்பர் வரை அவங்களுடைய களப்பணி எப்படி இருக்கும் என்று கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும்? அதிமுக கூட சொல்லிட முடியும், பாஜக சொல்ல முடியும். நீங்க விஜயோட கட்சி பத்தி எப்படி சொல்ல முடியும்? இங்க ஒரு மீட்டிங்ல பங்கேற்க முடியல, அவர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறாருன்னா அப்புறம் என்ன பேசுவோம்? அதுதான் பதில் சொல்லிட்டேன். அப்ப ஜூன்ல இருந்து பண்றதுல அவர் பங்கெடுப்பாருன்னு உறுதியா நம்ப முடியலன்றீங்களா? களத்துக்கு வரட்டும், பேசுவோம். ஓகே, ரோடுக்கு வரட்டும், விஜய் ரோடுக்கு வந்தால் தான் பேசுவோம். ஆளுநர் RN ரவி விவகாரம், இப்போ அதில் ஒரு பக்கம் கோர்ட்லாம் நம்மளுக்கு கோர்ட்டு தீர்ப்புலாம் கொடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, முதல்வரும் அவர் ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் போட்டார் துணைவேந்தர்களை வச்சு. அப்படின்லாம் இருக்கும்போது திடீர்னு அவர் இயர் பை இயர் நடத்துகிற அந்த ஒரு மாநாடை இந்த வருஷம் நடத்துகிறாரு. அதற்கு வந்து ஜெகதீப் தன்கரை கூப்பிடுறாரு. இது வந்து திரும்ப ஒரு முரண்பாடாக பார்க்கப்படுது இல்லையா? ஆளுநரின் செயல்பாடுகள், ஆளுநர் ஏதோ பர்டிகுலர் நோக்கத்தோட இல்லை அவருக்கு தற்போது ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு அதன்படி செயல்படுறாருன்னு பார்க்குறீங்களா? ஆளுநருடைய செயல்பாடு இல்லை, ஆளுநருடைய செயல்பாடால் தான் மத்திய அரசுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இடி, அதாவது மாநிலங்களை கவர்னர்களை வைத்துக்கொண்டு ஆடுகிற ஆட்டத்திற்கு அடித்த அடியை பல மாநில முதல்வர்கள் வரவேற்றார்கள். இந்த தீர்ப்பை பல பத்திரிகைகள் பாராட்டி தலையங்க எழுதின. அப்போ எல்லோரும் பாராட்டி, எல்லோரும் பத்திரிகைகளும் தலையங்கம் தீட்டி இருக்கிற விஷயத்த திரும்ப இப்படி ஒரு போட்டி துணைவேந்தர மாநாடு நடத்துவதற்கு RN ரவி தயாராக இருக்கிறார் என்றால் வேற பிரச்சனைக்கு ஏதோ மோத தயாராக இருக்க. இதுல திமுக அரசாங்கத்துக்கு வெற்றி கிடையாது, நீங்க அப்படி பார்க்கவே கூடாது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி. இப்போ ஸ்டாலின் கிளைம் பண்றதே கிடையாது, இது தப்பு. தமிழ்நாடு கிடைத்த வெற்றி,
நீங்க மற்ற எல்லா மாநிலங்களுடைய தலையங்க பத்திரிகை தலையங்க எடுத்து பாருங்க. மாநில முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு தான் போடுவாங்க. நம்ம தான் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்றோம். அது தப்பு. இந்த விஷயத்தை அதிமுக ஏன் கையில் எடுக்கல? இதுவரை ஏன் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல? எந்த மீடியாவை ஏன் கேள்வி கேட்கல? இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அதிமுக ஏற்கிறது அல்லது ஏற்க மறுக்கிறது. ஏதோ ஒரு பதில் வரணும்ல, ஏன் வரல? இந்த திமுக இதுக்கு உரிமை கொண்டாடவே தேவையில்லை, கொண்டாடக்கூடாது. இது எங்களுடைய தீர்மானம், இது எங்களுடைய சட்ட திருத்தம். 91-96 கவர்னர் சென்னாரெட்டி எதிர்த்து பல்கலைக்கழகங்களுக்கு அவர் வேந்தரா இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு ஜெயலலிதா. அதைத்தான் திமுக காப்பீடித்திருக்கிறது. இது திமுக அரசாங்கத்துக்கு லோக்கல் ஸ்டாண்டிங்கே கிடையாது, கிளைமே கிடையாது. இதுக்கு ஏகபோக உரிமை கொண்டாட வேண்டியது அதிமுக என்று பேசியிருக்கணும். யாரு? அதிமுக போச்சு எடப்பாடி பழனிசாமி கொண்டாடி இருக்கணும். கூட்டணி வேறு, கொள்கை வேறு. நீங்க பாஜக கூட்டணி உறுதி செய்வதற்கு முன்னாடி தான் வக்பு வாரி சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்த்து வாக்களிச்சீங்க. அப்போ தமிழ்நாட்டில் அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை. அப்ப இந்த விஷயத்தை அப்போ திமுக ஜெயலலிதா கொண்டு வரும்போது எதிர்த்தது. இதையெல்லாம் சொல்லி காட்டியிருக்கணும். ஜெயலலிதா என்று சட்டம் கொண்டு வரும்போது திமுக எதிர்த்தது, கவர்னர் தான் இருக்கணும் அறிக்கை விட்டாங்க. ஆனால் அதே திமுக எங்களுடைய தலைவி கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்று சட்டமாக்கி இருக்கிறார்கள், தீர்ப்பு வாங்கி இருக்கிறார்கள். அதுல ஒண்ணும் பெருமை கிடையாது, எங்களுக்கு தான் அது பெருமைன்னு சொல்லி இருக்கணும். ஏன் விட்டாரு? எடப்பாடி கிளைம் பண்ணது எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும். கோட்டை விட்டாரு, அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். அது பாஜக கூட போனதுனால இந்த அமைதி கூட்டணி வேறுங்க. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாக்கு நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டியதுன்னா அவர் சொன்னார்ல, மத்தியில் இருக்கிற பல முறை நீங்க எடப்பாடி பழனிசாமி அதுதான் கேட்கிறேன். பல பேட்டிகள்ல மத்தியில் இருக்கிற ஆட்சிகள், அது காங்கிரஸோ பாஜகவோ, யாருமே மாநில நலனை கருத்தில் கொள்வதில்லை. ஸ்டேட்டை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்ல சொன்னாரா இல்லையா? முதலமைச்சர் இப்ப சமீபத்தில் ராமேஸ்வரத்துல மோடி அவர்கள் இந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுறாங்கன்னு சொன்னார். அப்ப அதுக்கு அடுத்து பேச்சு திருவள்ளூர்ல பேசினார். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, நீங்க முதலமைச்சராக இருக்கும் போது காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போது என்ன சொன்னீங்க? எங்க ஸ்டேட்டுக்கு பிச்சை போடுறீங்களா சொன்னீங்க. அப்ப நாங்க மட்டும் அழுறோமான்னு கேட்டாரு. எங்க உரிமைன்னு சொன்னாரு. இந்த மாதிரி பேசுவதற்கு எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பை எடப்பாடி தவற விட்டுட்டார். இல்ல அதுதான், அது கூட்டணி வச்சதுனால இந்த வாய் திறக்க வேணாம்னு இருந்துட்டாரோ அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க, கூட்டணிக்கு வேற எல்லாம் சொல்லிட்டுனே, எல்லாம் கணக்கு சொல்லிட்டுனே வக்பு வாரி இல்ல அதுதான் யதார்த்தமான பார்வைனாலும் கூட அவரு அந்த பாயிண்ட்ல இருந்தாரோன்னு நான் கேட்கிறேன். உங்க தலைவி கண்டுபிடித்த திட்டத்தை இன்னொருத்தர் வந்து கிளைம் பண்றாரு, அப்ப ஏன் நீங்க அதை வந்து கிளைம் பண்ணக்கூடாது? அந்த 10 மசோதால ஜெயலலிதாக்கு பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் அமைவதையும் சட்டமாக இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு டபுள் பிளஸ் இல்ல? அதே நீங்க உணர மறுக்கிறீங்க. மீடியாவும் கேட்கல, அவரும் ரியாக்ட் பண்ணல. ஆளுநர் கூட்டுற அந்த மாநாட்டுல துணைவேந்தர்கள் எல்லாம் போய் கலந்துக்குவாங்களா கேள்வி இருக்கு இல்லையா? அது தமிழ்நாடு அரசு அதை எப்படி கையாள போகுது? முதல்வர் அவர்களுடைய மீட்டிங்க்கு அப்புறமா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதுல ஒரு பெரிய வேந்தராக கவர்னர் தொடருவார் அப்படின்னு அந்த தமிழ்நாடு சட்டத்திட்டத்தில் இருக்கு. ஆனால் துணைவேந்தர் நியமனம், துணைவேந்தர் நீக்கம், நடவடிக்கை எடுத்தல், நிர்வாக விஷயத்தில் எல்லாமே அவருக்கு ரோல் இல்லைன்னு சொல்லி தான் இவங்க மீட்டிங் போட்டு 16ஆம் தேதி துணைவேந்தர்களை கூப்பிட்டு பதிவாளர்களை கூப்பிட்டு சிஎம் நடத்தினார். சரி, இப்போ உண்மையில என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிறீங்க. துணிச்சலாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிடணும். இது வரைக்கும் வாய் திறக்கல. ராஜ்பவன் வந்து பிரஸ் லிஸ்ட்க்கு அப்புறமா நம்ம 2-3 மணி நேரம் கழிச்சு பாக்குறோம். ஆமா, என்ன பேட்டி எடுக்கிறீங்க? இந்த 3 மணி நேரத்தில் இந்த பேட்டி கொடுக்கிற நிமிடம் வரை முதலமைச்சர் ஒரு கிளாரிட்டியான அறிவிப்பு வெளியிடல. ஒரே ஒரு அறிவிப்பு, ஊட்டியில் நடக்கிற துணைவேந்தர் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் போகக்கூடாது. இது முதலமைச்சருடைய அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சொல்லணும், சொல்லுவாரான்னு பார்ப்போம். அதுதான் ஒரே ஒரு தீர்வு. அவர் அங்க போனார்னா ஒரு நிர்வாகத்துக்கு 2 தலைமை, 2 டைரக்ஷன், 2 அதிகாரம் இருந்தால் அது குட்டிச்சவரா போகும். அந்த குட்டிச்சவரா போவதற்கு முன்பே அணை கட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் கிட்ட இருக்கு. முதலமைச்சர் என்ன செய்ய போறான்னு பார்ப்போம். ஆனா இங்கதான் ஆளுநர் மாளிகை தரப்புல ஒரு கிளைம் பண்றாங்களே, நியமனத்துக்கு தான் அவங்களுக்கு அதிகாரம் அப்படின்ற போது அப்ப இந்த இடத்துல ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது இது யூஸ்வலா பண்றது. வேந்தராக தொடருவார். நியமனத்துக்கு துணைவேந்தர் போட முடியாது, சர்ச் கமிட்டி போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்படிதானே நீங்களாம் சொன்னாங்க. ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை கொண்டு வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட் போனா அதுல ஏதாவது குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதுன்னு சொல்லுவாங்களே, அங்க போய் தங்களுக்கான பாதுகாப்பை தேடிக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு சட்ட மோதலுக்கு தயாராகிறார் கவர்னர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்ப இதனுடைய பின்னணி அதுதான், பின்னாடி இருக்கிற பிளான் இதுதான். திரும்ப ஒரு சட்ட மோதல், திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போய் முறையிடுவாங்க. அங்க போய் ஏதாவது கேம் ஆடலாம் நினைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து தீர்ப்பு சூப்பர் டூப்பர் தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் ஏதோ குழப்புகிறார்கள் என்றால் இதன் பின்னாடி ஏதோ சித்து விளையாட்டு இருக்கு. இதை போய் லார்ஜர் பெஞ்சுக்கு மாத்துங்க, இல்ல இது போய் ஸ்டே கொடுங்க, இல்ல இதுக்கு அடுத்து என்னவோ குழப்பத்துக்கு மத்திய அரசும் கவர்னரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள். அந்த நாடகத்துக்கு
தமிழ்நாடு அரசு இரையாக கூடாது. இமிடியேட்டா இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு அப்பீல் பண்ணக்கூடாது, கோர்ட்ல முறையிடக்கூடாது. தீர்ப்பு வந்தாச்சு, தீர்ப்பின்படி துணைவேந்தர் நியமனம் அடுத்த நடவடிக்கை போய்கிட்டே இருக்கணும். அவர் ரவி கண்டுக்கவே கூடாது. அவர் டம்மி 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 இல்லீகல் கவர்னர்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி போச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறதா கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக செயல்படுகிற ரவியை தமிழ்நாடு அரசு மதிக்கவே கூடாது. ஆர்.என். ரவி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போ இதுல ஜெகதீப் தங்கரும் உள்ள வராரு. ஏன்னா அந்த தீர்ப்புக்கு அப்புறமா அவரு நீதிபதிகளை எப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறது இருக்கட்டும், இப்ப இதுல வந்து பங்கேற்கிறதுன்றது இருக்கட்டும், அவரு ஒரு நோக்கத்தோட செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதிக்கே கெடு விதிச்சாச்சு, துணை ஜனாதிபதி அதையும் தான் கேட்கிறாரு. என்ன அவர் எதுக்கு அதை போய் கவலைப்பட்டு நான் சொல்லிட்டேன்ல, பெரிய ஒரு ஆளை கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா போட்டாக்கா தமிழ்நாடு அரசு பயப்படுமா சொல்லுங்க? மாநாடே நடத்துறதுக்கு உனக்கு வேல்யூ இல்லைன்றாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லீகல் கவர்னர் சொல்லியாச்சு. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவர்கள் திருந்து போவதில்லைன்னு தெரியுதுலேருந்து. அதனால அதை பற்றி கவலைப்படாம முதலமைச்சர் இப்படி ஒரு அறிக்கை விடுவார், நான் கேட்ட மாதிரி அறிக்கை விடணும், விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடத்தணும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வைத்துக் கொண்டு பல்கலைக்கழகம் நடத்தணும், அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அந்த அறிவிப்புகள் வருதானே. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டு நன்றி.